ஹாய் அண்ட் வெல்கம் டு சினிமா வியூ. தளபதி அவர்கள் அடுத்த அரசியலுக்கு போகிறாரு. அதனால் அவருக்கு இன்னும் இருக்குது 6 ஹவர்ஸ் தானே. அதில் ஃபஸ்ட்டு 3 ஹவராக வந்திருக்க படம் தான் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், அதாவது கோட். இந்த படத்தை வந்து ஏதோ பெனல்டிமேட் அப்படின்னு என்னடா பெனல்டிமேட்டுங்கிறீங்க அப்படின்னு என்னடா அப்படின்னு கேட்டால் கடைசிக்கு முந்தின படமா அல்டிமேட்டுக்கு முன்னாடி பெனல்டிமேட்டுங்கிறானுவோ. சரி, ஓகே. கோட். இந்த படம் ப்ரொடியூசர் வந்து படத்துக்கு ஹைப் நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு கடைசி ஒரு 2 வாரமாக எந்த யூடியூப் சேனலை திறந்தாலும் வெங்கட் பிரபு அண்ட் பாய்ஸ் அப்புறம் அர்ச்சனா இவங்கெல்லாம் தான் ஒரே ஃபீடு ஃபுல்லாக இருந்தாங்க. எதுக்குன்னு கேட்டால் படத்துக்கு நாங்கள் ப்ரொமோஷன் பண்ணுறோங்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்களே என்ன சொல்கிறாங்க, படத்துக்கு ஹைப்புங்கிறது தப்பான விஷயம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் விழுந்து விழுந்து ப்ரொமோஷன் பண்ணாங்கன்னு தெரில. அது விழுந்து விழுந்து ப்ரொமோஷன் பண்ணுற தேவையும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது விஜய் படம் அப்படிங்கிறதே போதுமானதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் மெனக்கெட்டு சரி செலவு பண்ணிட்டுமே அப்போ எல்லா யூடியூப் சேனலுக்கும் போய் இன்டர்வியூ கொடுப்போம் அப்படின்னு கொடுத்தாங்க போல். கோட். இப்போ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கதை சொல்கிறதுக்கு முன்னாடியே இவங்க வந்து ஸ்பாய்லர் சொல்லிடாதீங்க, ஸ்பாய்லர் சொன்னீங்கன்னா அப்புறம் மற்றவங்களுக்கு வரவங்களுக்கெல்லாம் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்னாங்க. ஆனால் படம் வர்றதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்து படத்தில் யார் யார் வர்றா, என்னென்ன கேமியோ வருது, என்னென்ன சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு ஸ்பாயில் பண்ணி தள்ளிட்டாங்க. அதே தான் படத்துலேயும் இருந்துச்சு. அதில் வந்து படம் பார்த்துட்டு ஸ்பாயில் பண்ணாதீங்கன்னு வேறு புதுசாக சொல்லிகிட்டு இருந்தாங்க. சரி, ஓகே. சரி, படத்தோட கதை என்ன அப்படின்னு வந்து ஸ்பாயிலர் இல்லாமல் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், கென்யாவில் வந்து படத்தை ஓப்பன் பண்ணுறாங்க. அதில் வந்து இந்த சாட்ஸ், அதாவது ஸ்பெஷல் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்காங்க. அவங்க ராகோட வேலை செய்வீங்களாம். அதில் இருக்கிற 4 பேர் தான் நம்ம ஹீரோ அண்ட் கேங். அவங்க அந்த கென்யாவில் ஒரு ட்ரெயின் இருக்குது. அதில் வந்து ஏதோ ஒரு யுரேனியத்தை வந்து எடுக்க போகிறாங்க. போகிற இடத்துல தான் வந்து அது சம்மந்தப்பட்ட வில்லன் மோகன் வேறு அங்கிட்டு இருக்காப்புல. இவங்க போயிட்டு யுரேனியத்தை மட்டும் எடுத்துகிட்டு வந்தால் பரவாயில்ல, ட்ரெயினையை கொளுத்தி விட்டு ஓடி வந்துடுறாங்க. அதில் வந்து மோகன் கேங் வந்து செம்மடி வாங்கிறாங்க. அதில் பாதிக்கப்பட்ட வில்லன் வந்து திரும்ப ஹீரோவோட வாழ்க்கையில் என்னென்ன பாதிப்புகளை ஏற்படுத்துகிறார் அப்படிங்கிறதான் இந்த த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இந்த படத்தில் வந்து முதல்ல வந்து தளபதி விஜய் தான். தளபதி விஜய் மட்டும் இல்லை, இளைய தளபதி விஜய் 2 பேரும் தான். அதுபோக வந்து குட்டி தளபதி விஜய் அப்படின்னு நடுவில் வேறு ஒரு வெர்ஷன் வந்துச்சு. ஆக மொத்தம் அந்த மாதிரி ஒரு 3 இல்லை ஒரு 4-5 வெர்ஷன் இருக்காங்க படத்தில் அப்படின்னு நான் சொல்லலாம். இதில் வந்து தளபதி விஜய் படம் ஃபுல்லாக வந்து அவர் சொல்கிறதுலேயே தூக்கி வச்சு ஓடிட்டாங்க. அதாவது தளபதியாக ஒரு கேரக்டர், அப்புறம் இளைய தளபதியாக ஒரு கேரக்டர். படம் ஃபுல்லாக இவங்க 2 பேர்த்து மேலேயும் போகுது. 2 பேருமே விஜய் தான் பண்ணியிருக்காரு. அதனால் வந்து மெனக்கெட்டு கொஞ்சம் மேனரிசமெல்லாம் மாற்றி மாற்றி காட்டுறது, யங்காக இருக்கிற விஜய்க்கும் ஓல்டாக இருக்கிற விஜய்க்கும், அப்புறம் வந்து ஒரு ஷேடை மாற்றி மாற்றி காட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு அவரால் எவ்வளோ புல் ஆஃப் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி வச்சுருந்தார். அப்புறம் அந்த பழைய காமெடி கியூட்பதி விஜய் அதெல்லாத்தையும் வந்து ஸ்க்ரீனில் காட்டியிருந்தார் விபி. அதுவுமே வந்து நல்லாச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் மற்ற பிரசாந்த் சார், டாப் ஸ்டார் பிரசாந்த், அவருக்கு வந்து இதில் ஒரு நல்ல ரோல்னே சொல்லலாம். அவருக்கு ஒரு முக்கியமான நல்ல சீன்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து அவர் டாப் ஸ்டார் நான் யாருன்னு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தார். அதே மாதிரி அதுக்கு கலாய்க்கிற மாதிரி ஒரு சீன் வச்சுருந்தாங்க. இவன் சின்ன வயசுலேருந்தே ஓவர் ஆக்டிங் பண்ணியே தள்ளுறான்டா அப்படின்னு. அதையும் ஸ்போர்ட்டிவ் எடுத்துக்கிட்டு இருந்தார். அவருக்கு நல்லா ஸ்கோப் இருந்துச்சு. அப்புறம் பிரபுதேவா, அவருக்கு ஒரு நல்ல ரோல் தான், அவரும் கொடுத்து பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் ஸ்னேகா ஃபஸ்ட் ஹாப்பில் வந்து ஹீரோயினுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற மாதிரி வராங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாப் போனோன்னா அந்த அம்மாவை கழட்டி விட்டு வண்டியை ஓட்டிகிட்டு போயிடுறாங்க. வராங்க ஆனால் இம்பார்ட்டன்ஸ் இல்லைங்கிற மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அஜ்மல், லைலா, அதுக்கப்புறம் மீனாட்சி சௌத்ரி இவங்கெல்லாம் வந்து படத்தில் எதுக்கு வராங்க அப்படின்னு தெரியல, எல்லாம் ஒரு சீன் தான் வராங்க. அப்புறம் அந்த விபி பாய்ஸ் வைபவ், அப்புறம் இந்த இன்னொருத்தர் பாரு அரவிந்த் ஆகாஷ், அப்புறம் இன்னொருத்தர், அப்புறம் அவங்களாம் வந்து ஏதோ போகிற போக்கில் படம் போகிற ஸ்பீடில் சைடில் ஏதோ வராங்க. ஓகே, ஆமாம் இவர் அந்த விபி படத்தில் நடிக்கிறவர் தானே அப்படிங்கிறது மட்டும் தான் நமக்கு தெரியுது. அந்தளவுக்கு தான் ரெஜிஸ்டர் ஆகிறாங்க. படம் வந்து அந்த போக்கில் அவங்களெல்லாம் சரி கூட சேர்த்து தள்ளிட்டு போகிறாங்க. அப்புறம் பிரேம்ஜிக்கு ஒரு 2-3 சீன் வந்து கொடுத்துருக்காங்க. அவர் வந்து ஓகே கொஞ்சம் ரெஜிஸ்டர் ஆகிற அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே கொடுத்து வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தோட பெரிய ஹைப்புக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டா, இந்த டிஏஜிங் டெக்னாலஜி அப்படின்னு நாங்கள் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம், அதை வந்து நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி ப்ரமோட் பண்ணாங்க. முதல்ல வந்து இந்த கதைக்கு டிஏஜிங் தேவைப்படுதா அப்படின்னு கேட்டால் இல்லை, ஒரு அப்பா மகன் கதை அப்படின்னு வந்து வச்சுக்கிட்டாங்க. அப்பா மகன் கதைனா அது மகனுக்கு வேற யாரையோ போட்டலாம். இல்லை, விஜய்வே வந்து ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் 30 வயசு ஆளாக தான் காட்டுறாங்க. அவருக்கே சேவிங் பண்ணி விட்டால் 20 வயசு பையன் மாதிரி தான் இருக்கும். அதவே காட்டியிருக்கலாம். அதுக்கு இருக்கு மெனக்கெட்டு டிஏஜிங்கெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு தான் தெரியல. இந்த விஜய்க்கு தான் வெள்ளை முடி வெள்ளை தாடியெல்லாம் வச்சுட்டாங்க. அப்போ அவருக்கு டை அடித்தாலே சின்ன பையன் சொல்லி நம்ம நம்பிட மாட்டோமா? 20 வயசு லியோ தாஸே நம்ம நம்பணும், இதை நம்ப மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி தான் எல்லாத்துக்கும் வந்திருக்கும்.
அதுக்கு தேவையில்லாம டிஏஜிங் வேணாம் தெரியல. பட் டிஏஜிங் ஒர்க் வந்து நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் என்ன அந்த குட்டி தளபதி வெர்ஷன் வந்துச்சு. அதை பார்க்கும்பொழுது தான் நம்ம ஃபோன்லலாம் வந்து இந்த ஏஐ வச்சு எடிட் பண்ண எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் ஆகிப்போச்சு. அது ஒரு கண் ஒரு சைடு காது ஒரு சைடு போகுங்கிற மாதிரி இருந்தது அந்த அந்த எடிட் விஎஃப்எக்ஸ் மட்டும். மற்றபடி இந்த இளைய தளபதியாக இருக்கட்டும், அப்புறம் தளபதிக்குமே வந்து இந்த வயசான கெட்டப்புக்கு வந்து கொஞ்சம் ரீஏஜ் பண்ணியிருப்பாங்க நினைக்கிறேன். ஏன்னா ஓப்பனிங்கில் காட்டும்போது தளபதி கொஞ்சம் மூஞ்சியெல்லாம் கொஞ்சம் ஒல்லியாக இருக்குது. இந்த டிஏஜ் பண்ணதுக்கப்புறம் 2 பேர்த்துக்குமே வந்து புட்டு புட்டுன்னு இருக்காங்க கண்ணம். அது சரி டிஏஜ் பண்ணி ஒர்க் பண்ணியிருப்பாங்க போல் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஒர்க் நல்லா இருந்துச்சு. ஆனால் தேவையானு கேட்டால் அது தேவையில்லாத அணி தான். அதுக்கப்புறம் கதைன்னு பார்த்துக்கிட்டா இது ஒரு எம்ஜிஆர் காலத்து கதை. நீங்கள் எம்ஜிஆர் காலத்துலேயே இந்த மாதிரி படங்களை பார்த்துருப்பீங்க. அதாவது வந்து ஒரு ஹீரோ போய் வில்லன் அடிச்சுட்டு வந்துடுவார், இல்லை வில்லன் வந்து ஹீரோ ஃபேமிலியை காலி பண்ணிடுவாங்க. அப்போ அதுலேருந்து எவனோ ஒருத்தன் தப்பிச்சு போய் வேறு ஏதாவது இதில் தனியாக போயிடுவான். அப்புறம் அங்கேருந்து அவன் திரும்ப வருவான். அப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி கதையாக இருக்கும். அந்த எம்ஜிஆர் காலத்து கதையை எம்ஜிஆர் காலத்திலே அவங்க வந்து டபுள் ஆக்ஷன் வச்சு எடுத்துப்பாங்க. அதே தான் இவங்க இப்போ டிஏஜிங் வச்சு எடுக்கிறேன்னு அதே கதையை எடுத்து வச்சுருக்காங்க. ஓகே, ஸ்க்ரீன் பிளேல என்ன ஏதாவது பண்ணி நம்ம ஏமாற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கமர்ஷியல் மாதிரி போயிடுச்சு. ஒரு ஆக்ஷனு, ஒரு பாட்டு, காமெடி, அப்புறம் எமோஷனல் சீக்வன்ஸு, அப்புறம் வந்து ஒரு ட்விஸ்ட்டு டர்னு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. இதில் உங்களுக்கு இந்த காமெடியெல்லாம் ஒர்க் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு லேக் தெரியாது. காமெடியெல்லாம் ஒர்க் ஆகலை அப்படின்னா கொஞ்சம் நேரம் லேகாக போயிடும். அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரி ஒரு இன்டர்வல் ட்விஸ்டெல்லாம் வச்சு போய் தேத்திடுவாங்க. அப்புறம் செகண்ட் ஹாஃப்குள்ளே போனால் நான் இப்போ எவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் பிளே ரைட்னு காட்டுற அப்படின்னு விபி ஒரு அட்டம்ப்டை போட்டிருக்காரு. அது வந்து உண்மையிலேயே நல்லா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த கேட் அண்ட் மவுஸ் கேம் மாதிரி ஒன்று போகும், ஹீரோவும் வில்லனுக்கும் வந்து போகும். அது வந்து கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாகவே ப்ளே பண்ணி என்ன நடக்க போகுது, அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் வச்சு பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கண்டென்ட்டாக நல்லா இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட் 40 மினிட்ஸ் படம் தக்காளி அப்படியே கொஞ்சம் நேரம் அந்த கேட் அண்ட் மவுஸை கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சோன்னே விபி டேய் வண்டியை ஸ்டேடியத்துக்கு விட்றா அப்படின்னு சொல்லி வண்டியை திருப்பி ஸ்டேடியத்துக்கு விட்டுறாங்க. அப்புறம் அங்கேருந்து ஒரு லாஸ்ட் அரை மணி நேரம் வந்து அது வேறு மாதிரி ஒரு ட்ரீட் பண்ணி அதை கொஞ்சம் நல்லா பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து இந்த விஎஃப்எக்ஸ் ஒர்க் வந்து டிஏஜிங் மட்டும் நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் மற்ற எல்லாத்துலேயும் வந்து அது விஎஃப்எக்ஸும் தெரியுது, இருந்தாலும் அது ஒரு பெரிய குறையான்னு கேட்டால் அது படம் போகிற போக்கில் ஒன்றும் தெரியலை. அது ஓகேவாக தான் இருந்துச்சு. அப்புறம் கேமரா ஒர்க்கு, அப்புறம் செட்டு ஒர்க்கு, அதுக்கப்புறம் முக்கால்வாசியெல்லாம் லைவ் லொகேஷனில் தான் போய் எடுத்திருக்காங்க போல். அதனால் அதெல்லாம் ஒன்றும் குறை சொல்கிற அளவுக்கு இல்லை, எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து மியூசிக் பாட்டு ஒவ்வொரு பாட்டு ரிலீஸ் ஆகும்போதும் சரி, இது வரைக்கும் அண்ணாவும் சரி இவனும் சரி வாங்காத அளவுக்கு அடி வாங்கினாங்க. அந்தளவுக்கு வந்து என்ன பாட்டு இது அப்படின்னு சொல்லிட்டு போகிற வரவெல்லாம் தூக்கி போட்டு அடிச்சுட்டு போயிருந்தேன். அதை வந்து ஒவ்வொன்றையும் வந்து கரெக்ட் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு படத்தில் கரெக்ட் பண்ண அட்டம்ப்ட்லாம் போட்டிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக விசில் போடு சாங்கு, அதில் வந்து அந்த டியூனு அந்த வோக்கல் மட்டும்தான் அப்படியே இருக்குது. பின்னாடி இவங்க வாட்ச் ஆர்கெஸ்ட்ராவே மாற்றி தள்ளிட்டாங்க. மாற்றிட்டு வேறு எதுவும் ஆர்கெஸ்ட்ரா இருக்கா, அது நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா பாட்டு தளபதி மட்டும்தான் பாடின வருஷனாக இருக்கும். இதில் பார்த்தா யுவன் பாடுறாரு, விபி பாடுறாரு, பிரேம்ஜி பாடுறாரு, எல்லோரும் மாறி மாறி 4 பேர் சேர்ந்து பாடின அந்த மங்காத்தால வந்த மஜி ஒப்பந்த பாட்டில் மாதிரி 4 பேரும் சேர்ந்து பாடி வச்சுருக்காங்க. அது வந்து அந்த மியூசிக்கு கீழே அந்த வோக்கல் கேட்குறதே பெரிய விஷயமாக தான் இருந்துச்சு. அதனால் அது வந்து அப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு ரீமிக்ஸ் பண்ணி வச்சுருக்காப்புல இப்போ பிரேம்ஜி, அந்த இளையராஜா பாட்டு ஒன்று. அது வந்து ஓகே, அது கதையோட மாண்டேஜாக போகிறங்காட்டி நமக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. அதுக்கப்புறம் இந்த படத்துலேயே வந்து ஓகே கரெக்டாக எல்லாமே அமைஞ்சு பாட்டும் ஃபுல்ஃபில்லிங்காக வந்து இந்த சின்ன சின்ன கண்கள் சிரிக்கிறதோ அது மட்டும் தான் வந்து ஓகே, ஃபேமிலியாக வந்து நாளை பின்ன அந்த பாட்டை கேட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம். அதேமாதிரி செகண்ட் ஹாஃப் பார்த்தோம்னா இந்த பாட்டு எதுக்காக தான் வந்துச்சா அப்படிங்கிற மாதிரி அதில் நடந்த இன்டென்ஷனே வேறையாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. இருந்தாலும் படத்துலேயே அந்த படத்தில் நல்லா இருந்துச்சு. மற்ற பாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிளேஸ்மெண்ட்டுக்கு தான் போட்டு அடிக்கணும் விபியை அப்படிங்கிற மாதிரி தான் ஆகிப்போச்சு. அதாவது பயங்கரமாக ஏதாவது ஒரு ஃபைட் நடக்கும், ட்ராஜிக்காக நடந்து எவனோ ஒருத்தனை போட்டு தள்ளிடுவாங்க. போட்டு தள்ளினதுக்கப்புறம் ஜீவா படம் மாதிரி பிரதர் நீங்கள் சாங் போயிருங்க பிரதர் அப்படிங்கிற மாதிரி அந்த சீனே அழுது முடியறதுக்குள்ளே அடுத்தடுத்து பாட்டுக்கு போயிடறாங்க. எவனா மண்டையை போட்டால் அடுத்தடுத்து பாட்டுக்கு போயிருந்தாங்க. குறிப்பாக ஸ்பார்க் சாங்லாம் போகும்போது தேட்டரே மரண அமைதியாக இருக்குது. அதுக்கு முன்னாடி சாங்காக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தானுங்க, கத்திக்கிட்டு இருந்தானுங்க. ஸ்பார்க் சாங் வந்தோடனே பாட்டை ரசிக்கிறதா, இல்லை அந்த எமோஷனுக்கு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா, இல்லை இவர் டான்ஸ் ஆடுறதை பார்க்குறதா, இல்லை பாட்டு நல்லா இல்லைன்னு ஃபீல் பண்ணுறதா, ஹீரோயின் நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணுறதா அப்படின்னு தெரியாமல் எல்லோரும் ஒரு கன்ஃபியூஷனுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் மற்ற சாங்காக பரவாயில்ல, பாட்டு டான்ஸ்னு கொஞ்சம் அப்புறம் திரிசாவெல்லாம் காமிச்சு இது பண்ணிட்டாங்க.
ஸ்பாய்லர்லாம் சொல்லாதீங்க, ஊரே வந்து பார்த்து தள்ளிட்டாங்க. அதுக்கு சரி ஓகேன்னு இருந்துச்சு. பட்டு கொஞ்சம் அந்த தளபதி படம்னாவே ஆல்பமே நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு ஸ்டெப்பு கீழே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு தகுந்தாப்புலேயே வந்து பிளேஸ்மெண்ட்டு பயங்கரமான அடி வாங்குற அளவுக்கு பிளேஸ்மெண்ட்டாக வச்சு தள்ளிட்டாப்புல விபி. இந்த பாட்டு எல்லாத்தையுமே செகண்ட் ஹாஃப்லேருந்து தூக்கிட்டா கூட ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியாது. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பாட்டும் நல்லா இல்லைங்காட்டி லைட்டாக காண்டுதான் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து வில்லன் கேரக்டர் வந்து மோகனுக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவர் வந்து பெரிய வில்லனாக வராரா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அவர் கேரக்டரே அவ்வளோதான். அதுக்கு வந்து இவ்வளோ தான் எழுதி வச்சுருக்கீங்க, தளபதி படத்தில் பெரிய வில்லன் தேவையில்லையா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வராங்க. அதான் பெரிய வில்லனா வேற ஒருத்தர் இருக்கா. மோகனுக்கு வந்து அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கலனாலும் அதை வந்து வேற ஒரு வில்லன் வச்சு காம்பன்சேட் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் வில்லன் வீக்காக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஃபீல் பண்ணுறாங்க. இது எந்த ஒரு நியாயம் தான் தெரியல. அதுக்கப்புறம் வந்து இந்த கேமியோஸ் ஓப்பனிங்கில் வந்து விஜயகாந்த் கட்டியிருப்பாங்க. அந்த விஎஃப்எக்ஸ் வந்து அது விஎஃப்எக்ஸாக நல்லா தான் இருக்குது. ஆனால் அந்த மேனரிசம் வாய்ஸு அதெல்லாம் போட்டு கொஞ்சம் குளறுபடி பண்ணங்காட்டி அதை என்னன்னு சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போயிடுச்சு. பட் ஓப்பனிங்காக பார்க்கும்போது ஓகே, விஜயகாந்துக்கு ட்ரிபியூட்லாம் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கேன். அப்புறம் அந்த ஃபைட்லலாம் வந்து மேட்ச் பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து திரிசாவாக இருக்கட்டும், எஸ்கேவாக இருக்கட்டும், அவங்களாம் வர்றது ஒரு சர்ப்ரைஸ்னு சொல்ல முடியாது, ஏற்கனவே எல்லாத்துக்கும் தெரியும். இருந்தாலும் படத்தில் வர இடத்துல வந்து ஓகே நல்லா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து தளபதி எஸ்கே கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறாரு. என்னத்தை ஹேண்ட் ஓவர் பண்ணுறாரு? அவர் ஃபேண்டம் ஹேண்ட் ஓவர் பண்ணுறாராம். தமிழ் சினிமா நீங்கள் காப்பாற்றுங்க, நான் போய் அரசியலுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி. சார் நீங்கள் அதை பார்த்துக்க, நான் இதை பார்த்துக்கேன் அப்படின்னு வேறு எஸ்கே டைலாக் வச்சுருக்காங்க. இதெல்லாம் மற்ற நடிகர்கள்லாம் பார்த்தா அவனெல்லாம் தூக்கி போட்டு அடிக்க மாட்டாங்களா? சரி தெரியல, இனிமேல் தான் தெரியும் யார் யார் அடிக்க போகிறாங்க அப்படின்னு. எஸ்கேக்கு வந்து கொஞ்சம் காமெடியாக அது நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து படம் நெடுகிலும் ரெஃபரன்ஸ்களை வச்சு தள்ளிவிட்டார். அதாவது ரஜினிக்கு ஒரு ரெஃபரன்ஸு, ஒரு மியூசிக்கல். அதுக்கப்புறம் வந்து குணா படத்துலேருந்து ஒரு ரெஃபரன்ஸு. அதுக்கப்புறம் வந்து தலைக்கு ஒரு ரெஃபரன்ஸு கிளைமேக்ஸில். அதுக்கப்புறம் வந்து சூர்யாவுக்கு ஒரு ரெஃபரன்ஸு ஸ்டேடியத்துக்குள்ளே ஒரு ஃபோனில். அப்புறம் வந்து விபி ரெஃபரன்ஸ் கொடுத்துக்கிட்டாரு, அந்த சென்னை 28 சாங்ஸ்லாம் போட்டுக்கிட்டு. அதுக்கப்புறம் வந்து கில்லி ரெஃபரன்ஸு, பீஸ்ட் ரெஃபரன்ஸு அப்படின்னு சொல்லிட்டு படம் நெடுகிலும் ரெஃபரன்ஸுகளை வைத்து தள்ளிவிட்டு இதெல்லாம் வந்து நம்ம போகிற போக்கில் வந்து இவனை கத்துறதே மறந்துட்டானுங்க. ஏன்னா ஸ்க்ரீன் ப்ளே வந்து அவனுக்கு இது படத்தில் பயங்கரமாக நடக்க போகுது அப்படிங்கிற இன்டென்ஷனில் போய் படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இவங்க ரெஃபரன்ஸை தள்ளி உள்ளே விட்டு கற்றுங்க அப்படின்னா அதுக்கு கத்துறதா இல்லை அந்த படத்தை கவனிக்கிறதா, அது டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறதா அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு. இருந்தாலும் சரி ஓகே, விஜய் ஃபேன்ஸாக போனாங்கன்னா இது அந்த விஜய் படலாம் அதுன்னு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் வந்து பார்த்துக்கிட்டா அண்ணா வந்து கடந்த சில படங்கள்னா வந்து ஒரு ஒரு 100% எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற படம் அப்படின்னு எதையும் தரல. ஒன்று பிடிச்சா ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு பிடிக்குது, இல்லை ஃபேன்ஸ்லாம் போட்டு அடிக்கிறாங்க, இல்லை ஃபேன்ஸுக்கு மட்டும்தான் பிடிக்குது மற்றவங்களாம் போட்டு அடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த படம் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருமே சாட்டிஸ்ஃபை பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு அண்ணா வந்து இன்னும் ஒரு படம் தான் பேலன்ஸ் வச்சுருக்காரு அப்படின்னு வேறு 3 ஹார்ஸ் மோர் லெஃப்ட்னு வேறு உயிரை வாங்கினானுங்க. அதுக்கு முன்னாடி வந்து இது கொஞ்சம் ஒரு பிளாக் பஸ்டர் ரிப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் பட்டு கிரிட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா இது வந்து வாவ் செம படமா அப்படின்னு கேட்டால் அப்படி ஒஸ்ட்லாம் சொல்ல முடியாது. கோட், இட் இஸ் குட் அப்படின்னு வேணால் சொல்லலாம். இந்த படத்துக்கு நான் ரேட்டிங் வந்து 6.75. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.